நம்ம விஜய் கட்சியில் பயணிக்கக்கூடிய ரசிக கூட்டத்தை வந்து அணில்கள்னு நம்ம சொல்லுவோம், தற்கூரின்னு நம்ம சொல்லுவோம். உடனே கோப்படுவாங்க, யாரை பார்த்து அணில்ன்ற, யாரை பார்த்து தற்கூரின்ற, நாங்களாம் தற்கூரியெல்லாம் கிடையாது அப்படின்லாம் பேசுவாங்க. நாங்கள் ஆகச்சிறந்த அறிவாளி, நாங்கள் சிந்தனைவாதின்னு பேசுவாங்க. விஜய் பேசிகிட்டே இருக்காரு. அவர் 5 நிமிஷம் கூட பேச ஆரம்பிக்கல, அது கூட ஒருத்தர் ஏறிட்டான் மேலே. மரம் தான் மரத்து மேலே ஏறிப்பான். அங்கே கம்பி இருந்தது, அந்த கம்பி மேலே ஏறி மேலே நிற்கிறான். முத்தம் கொடுப்பேன். நாம் தமிழ் கட்சி அரசியல் களத்திலே இல்ல, போட்டியாளர்களே இல்ல, இப்படியெல்லாம் பேசணுங்க பல பேர். அவங்கெல்லாம் இப்ப போட்டியாளர் பட்டியலில் இல்ல. நீ 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டி போடுவ, அதுக்கப்புறம் நீ எங்க இருப்பனே தெரியாது, மறுபடியும் நடிக்க போயிருவ நீ. ஆனா மறுபடியும் இந்த களத்துல அண்ணன் சீமானவர்கள் தான் நிற்க போறாரு. நீ கிண்டல் அடிக்கிற, நக்கல் அடிக்கிற, தொடர்ச்சியா மக்கள் பாதிப்புக்குள்ளாகும் போதெல்லாம் அண்ணன் சீமானவர்கள் தான் களத்தில் நிற்கிறாரு. என்னமோ நீ 5 முறை முதலமைச்சர் ஆனது போல போட்டியில் இல்லை, நானும் ரவுடிதான் அப்படின்ற மாதிரி நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க. திமுக தான் என்னுடைய எதிரி. தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அதாவதுங்க, சமூக வலைதளத்தில் விஜய் பேசின ஒரு காணொலியை பார்க்க முடிஞ்சுது. அந்த காணொலியில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, விஜய் அவர்கள் போட்டியில் இல்லாதவர்களை பற்றி, களத்தில் இல்லாதவர்களை பற்றியெல்லாம் நான் பேசவே மாட்டேன், நான் வந்து என்னுடைய எதிரியை வந்து முடிவு பண்ணிட்டேன், நான் அவர்களை பற்றி தான் பேசுவேன், போட்டி பட்டியலில் இல்லாதவர்களை பற்றியெல்லாம் நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு சீமானண்ணன் பெயரை மட்டும்தான் சொல்லலை, மறைமுகமாக இந்த விஜய் அவர்கள் தாக்கி பேசியிருந்தார். இதை பார்த்த உடனே நமக்கு ஒரு கேள்வி வந்தது. என்னமோ இவர் 5 முறை தமிழ்நாட்டை ஆட்சி செய்து முதலமைச்சராக இருந்தது போல், இவர் கட்சி தொடங்குந்து 1 வருஷம்தான் ஆகுது. கட்சி தொடங்கிய 1 வருஷத்தில் போட்டியாளர்களை பற்றி பேச மாட்டேன், நான் என்னுடைய எதிரியே திமுக தான், பெரிய கட்சி திமுகவோட தான் நான் சண்டை போடுறேன், போட்டியில் இல்லாதவர்கள், களத்தில் இல்லாதவர்களை பற்றி பேச மாட்டேன்னு சொல்லிட்டு நக்கல் அடித்து பேசியிருக்காரு. என்னமோ பல முறை முதலமைச்சராக இருந்தது போல். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நாம் தமிழர் கட்சியின் பெயரை சொல்லக்கூட விஜய் போன்றவர்களுக்கு துணிச்சல் கிடையாது. கேட்டால் போட்டியிலே இல்லைன்னு சொல்கிறது. போட்டியிலே இல்லைன்னு நீங்கள் சொன்ன கட்சி தான் 2024 பாராளுமன்ற தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக மாறி நிற்கிறது. நாம தான் சொல்லணும், விஜய் நீங்கள் போட்டியிலே கிடையாதுன்னு சொல்லிட்டு நாம தான் சொல்லணும். இப்போ என்ன விஷயம்னாங்க, உண்மையாகவே விஜய் இப்படி பேசிட்டாரு. அவர் என்ன, நேற்று கட்சி தொடங்கிட்டு கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக நாம் தமிழர் கட்சி களத்தில் நம்ம நிற்கிறோம். நாம் தமிழர் கட்சியின் அரசியலை போகிற போக்கில் இழிவுபடுத்துறது போல் இவர் பேசுகிறாரு. இவரை வெளுத்து வாங்கலன்னா நான் உள்ளே வந்தேன். சரி, என்ன தான் பேசியிருக்கார் விஜய்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 30 நிமிஷத்துக்கு மேலே இன்று ஈரோடில் நடந்த கூட்டத்தில் விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. அவர் பேச்சை பார்க்கும்போது உண்மையாகவே இந்த மனுஷனை போயிட்டு நம்ம திட்டி என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. உண்மையாகவே ரொம்ப பாவமாக இருக்குதுங்க. இந்த தம்பி கேமராமேன் அமர்ந்துட்டு இருக்காரு, சோபின் அவர் பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர். அதாவது விஜய் வந்து சினிமாவில் இருக்கும்போது ரொம்ப ரசித்தார், அவர் நடனத்தை பார்த்து பாராட்டினார், அவரெல்லாம் பார்த்தோன்னா ஒரு நல்ல நடிகர் அப்படி கொண்டாடினார். விஜய் உண்மையாகவே அவருக்கு பிடித்த நடிகர் விஜய். இப்போ அரசியல் களத்துக்குள்ளே வந்துட்டு விஜய் எவ்வளவு அசிங்கப்படுறாரு பாருங்களா. உண்மையாகவே சொல்கிற அசிங்கப்படுறாருங்க. அவர் பேசிகிட்டே இருக்கும்போது மறந்துட்டு போயிட்டு பேப்பர் பார்க்குறாரு. 1 நிமிஷம் கேப் ஓடுது, அத்தனை ஆயிரம் மக்கள் பார்க்குறாங்க, அத்தனை ஊடகங்கள் வந்து நீங்கள் என்ன பேசுகிறீங்க, மக்கள்கிட்ட நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, மறந்துட்டு போயிட்டு பேப்பரை பார்க்குறாரு. இதெல்லாம் ஒரு தலைவருக்கு அழகா இதெல்லாம்? அப்போ நீங்கள் சினிமாவில் இருக்கும்போது ஹீரோவாக இருந்தீங்க, சினிமாவில் நடிகராக ஹீரோவாக இருந்தீங்க, ஆனால் களத்தில் நீங்கள் ஜீரோவாக மாறிட்டு இருக்கீங்க. அப்போ இதை பார்க்கும்போது கேமராமேன் உட்பட விஜய் சினிமாவில் ரசித்தவர்கள் எல்லாம் வருத்தப்படுறாங்க. ஐயோயோ, எப்படி இருந்த ஆள் பாருங்கள், சினிமாவில் இன்னும் 10 வருஷம் இருந்திருந்தா இன்னும் நிறையா பேர் எடுத்துருக்கலாம், நிறையா கோடி சம்பாரிச்சிருக்கலாம், அதெல்லாம் விட்டுட்டு பாருங்களா, ஒன்றுமே தெரியாமல், அரசியல்லாம் என்னன்னு தெரியாமல் களத்துக்குள்ளே வந்துட்டு இப்படி மக்கள் மன்றத்தில் அசிங்கப்படுறான்னு சொல்லிட்டு பல பேர் வருத்தப்பட்டு பேசுகிறாங்க. உண்மையாகவே வருத்தமாக தான் இருக்குது விஜய் அவர்களை நினச்சா. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம விஜய் கட்சியில் பயணிக்கக்கூடிய
ரசிக கூட்டத்தை வந்து அணில்கள்னு நம்ம சொல்லுவோம், தற்குறின்னு நம்ம சொல்லுவோம். உடனே கோப்படுவாங்க, யாரை பார்த்து அணில்ன்ற, யாரை பார்த்து தற்குறின்ற, நாங்கள்லாம் தற்குறியெல்லாம் கிடையாது அப்படின்லாம் பேசுவாங்க. நாங்கள் ஆகச்சிறந்த அறிவாளி, நாங்கள் சிந்தனைவாதின்னு பேசுவாங்க. விஜய் பேசிகிட்டே இருக்கார். அவர் 5 நிமிஷம் கூட பேச ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே ஒருத்தர் ஏறிட்டான் மேலே. மரம் இருந்தால் மரத்து மேலே ஏறிடுவான். அங்கே கம்பி இருந்தது, அந்த கம்பி மேலே ஏறி மேலே நிற்கிறான். விஜய் பாருங்க, தம்பி இறங்குப்பா. ஒரு தலைவர் பாருங்க, தம்பி இறங்குப்பா, தம்பி இறங்குப்பா. அவன் அங்கே இருந்தது, தளபதி தளபதி டிவிக்கே மறுபடியும் டிவிக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தர் ஏறி அபாயகரமான ஒரு தூணில் நிற்கிறான், விழுந்தா காலி. ஏற்கனவே கரூரில் பல பேரை சாகடிச்சிட்டாங்க. இப்போ ஒருத்தர் மேலே ஏறி தளபதி தளபதின்னு கத்துறான், தம்பி கீழே இறங்குப்பா, தம்பி கீழே இறங்குப்பா. அவன் இப்படி பண்ணும்போது, தம்பி நீ கீழே இறங்கினா தான் நான் முத்தம் கொடுப்பேன்றார். இப்படியான ரசிகர்களை உருவாக்குறது. அப்போ இது தத்துவ கூட்டம் கிடையாது, இது தற்குறி கூட்டம், இது ரசிக கூட்டம். இப்போ நாம் தமிழர் கட்சியிலலாம் இப்படியெல்லாம் மரத்து மேலேயோ இது போல் இரும்பு கம்பிகள் மேலெல்லாம் ஏற முடியாது. அவ்வளவு ஒழுக்கமாக நடக்கும். ஏன்னா தலைவன் சரியாக இருக்காப்புல, அவர் கொண்டிருக்க தத்துவம் சரியா இருக்கு. அவர் பின்பற்றக்கூடிய தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள் பின்பற்றக்கூடிய தலைவர் மிகவும் ஒழுக்கமானவராக இருக்காரு. ஆனால் நீங்கள் அப்போ இது தத்துவ கூட்டம், ஆனால் நீங்கள் ஒரு ரசிக கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கீங்க. இப்போ நாம் என்ன சொல்கிறோன்னா, விஜய்க்கு நேரடியாக நம்ம சொல்லுவோம், அதாவது விஜய் அவர்களை நீங்கள் தப்பாக கணக்கு போடுறீங்க. உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடியவங்களெல்லாம் உங்களை தப்பாக வழி நடத்துகிறாங்க. இப்போ ஈரோடுக்கு நீங்கள் வந்தீங்க, பெரிய கூட்டம் தான். ஆமாம், பெரிய கூட்டம் தான், இல்லைன்னு நான் சொல்லலை, உண்மையாகவே பெரிய கூட்டம் தான் அது. ஆனால் அந்த கூட்டத்தில் வந்தவங்க எல்லாம் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் தப்பாக கணக்கு போடுறீங்க. உங்கள் பின்னாடி இருக்கிறவங்களாம் இதெல்லாம் ஓட்டாக மாறிடும், நீ தான் அடுத்த முதலமைச்சர்னு சொல்கிறாங்க. சத்தியமாக அது கிடையாது, அது நடக்க போகிறதும் கிடையாது. அப்படி இல்லை, வந்தவெல்லாம் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டான், வாய்ப்பில்லை ராஜா. அண்ணனுடைய பாணியில் சொல்ல போன அப்போ விஜய் நம்புறாரு, வர கூட்டம்லாம் நமக்கு ஓட்டா விழும் அப்படின்னு நம்பியிருக்காரு. பாவம், இப்படி நம்பி இருக்கிறோன்னு நினச்சா நமக்கு பரிதாபமாக இருக்கா இல்லையா? உண்மையாகவே வருத்தமாக இருக்குங்க. அதாவது ஈரோடுக்கு விஜய் இன்னைக்கு போனார், ஒரு பெரிய கூட்டம் கூட்டிடுச்சு. இதுவே நாளைக்கு எந்த ஒரு அறிவிப்பும் கொடுக்கல. காலையில் 10 மணிக்கு நயன்தாரா, விஜய் இன்னைக்கு போன அதே இடத்துல நயன்தாரா போய் நிற்கிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 9 மணிக்கு தான் அங்கே ஈரோடு மக்களுக்கு தெரிய வருது. அந்த ஈரோடு பேருந்து நிலையம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரிய வந்தாலே ஒட்டுமொத்த மக்களும் நயன்தாராவை பார்க்க போயிடுவாங்க. இப்போ விஜய் பார்க்க போனவங்களாம் விஜய் தத்துவத்தை, விஜய் கொள்கையை, பெரியாரை பற்றி விஜய் பேசுகிறாரு, அண்ணாவை பற்றி பேசுகிறாரு, எம்ஜிஆரை பற்றி பேசுவார். அதுக்கு தான் அதிமுகவும் திமுகவும் இருக்குது. இப்போ ஜெயலலிதாவை பற்றியும் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு தான் அந்த கட்சியெல்லாம் இருக்கு. இவர்களுடைய கொள்கைகளெல்லாம் விஜய் பேச போகிறாருன்னு யாரும் கூடலை. இத்தனை நல்லா சினிமாவில் பார்த்தோம், நல்லா நடனம் ஆடினார், பல வருஷமாக பார்த்துருந்த முகம், அந்த முகத்தை ஒரு தடவை பார்க்கலாமே அப்படின்ற ஒரு ஆர்வம், அவ்வளோதான். இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா அது ஒரு ஆர்வ கோளாறு. அந்த ஆர்வ கோளாறுன்றது நீங்கள் பேசுகிற பேச்சின் மூலமாக, நீங்கள் சொல்லக்கூடிய கொள்கைகள் மூலமாக மக்கள் தெரிஞ்சுப்பாங்க. இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து தெளிவாக இருக்காங்க. விஜயை பார்க்கலான்னு தான் போனான தவிர விஜய்க்கு ஓட்டு போடணும், விஜயை வந்து வெல்ல வைக்கணும் அப்படின்னு யாருமே அங்கே போகல. நயன்தாரா நாளைக்கு போனாலும் கூட உங்களுக்கு கூட இருந்து பார்த்தீங்களா, அதால் அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை, அதை விட கூடுதலான கூட்டம் கூட வாய்ப்பு இருக்கும். அதனால தான் நம்ம சொல்கிறோம், கூடுற கூட்டத்தெல்லாம் வச்சு ஓட்டா மாறுன்னு தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. விஜய் ஏமாந்துருவீங்க. சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் உங்களை தவறாக வழி நடத்துகிறாங்க. இதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிங்க. பாருங்கள், நாம் தமிழர் கட்சி அரசியல் களத்திலே இல்லை, போட்டியாளர்களே இல்லை, இப்படியெல்லாம் பேசணுங்க பல பேர். அவங்களாம் இப்போ போட்டியாளர் பட்டியலில் இல்லை. நீ 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டி போடுவ, அதுக்கப்புறம் நீ எங்கே இருப்பனே தெரியாது, மறுபடியும் நடிக்க போயிடுவ நீ. ஆனால் மறுபடியும் இந்த களத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் தான் நிற்க போகிறாரு. நீ கிண்டல் அடிக்கிற, நக்கல் அடிக்கிற, தொடர்ச்சியாக மக்கள் பாதிப்புக்குள்ளாகும் போதெல்லாம் அண்ணன் சீமான் அவர்கள் தான் களத்தில் நிற்கிறாரு. என்னமோ நீ 5 முறை முதலமைச்சர் ஆனது போல் போட்டியில் இல்லை, நானும் ரவுடிதான் அப்படின்ற மாதிரி நீங்கள் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. திமுக தான் என்னுடைய எதிரி, மற்றவர்களெல்லாம் என்னுடைய எதிரி இல்லைன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. ஆனால் திமுக ஒரு வாட்டி கூட உங்களை எதிரின்னு சொல்லலை, சொன்னது கிடையாது. இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா, இப்போ திமுக ஆளுகின்ற கட்சியாக இருக்குது. இவர் கட்சி தொடங்கி 1 வருஷம்தான் ஆகுது. 1 வருஷத்தில் திமுக தான் என் போட்டி, 8% வாக்கு வாங்கின நாம் தமிழர் கட்சி போட்டி இல்லைன்னு ஆணவத்தில் பேசுகிறாரு.
இவர் என்னமோ ஒரு 80 சட்டமன்ற உறுப்பினரை வைத்து கொண்டது போலையும் ஒரு 20 பாராளுமன்ற உறுப்பினரை வைத்து கொண்டது போல பேசுகிறாரு. நாளைக்கே நீ வர 2026 சட்டமன்ற தேர்தலில் உன் போட்டி திமுக தானே. நீ எத்தனை இடத்துல வெளில போகிற சொல்லு, எத்தனை இடத்துல வெளில போகிற? 234 தொகுதியிலையும் நீ வெல்லுவன்னு எழுதி கொடுத்துருக்கான் எவனோ ஒரு முட்டா பையன். அந்த முட்டா பையன் பேச்சை கட்டி நீ வேலை பார்த்துட்ருக்க. நீ நிற்கிற இடத்துலே வெல்ல முடியுமான்னு தெரியாது, சந்தேகம்தான். அதுக்கே நீ பல ஆயிரம் கோடியை செலவு பண்ண அந்த தொகுதியில். நீ செலவு பண்ணதான் உன்னால் வெல்ல முடியும். நீ உங்கள் விஜய் உயிர் என்ன வா அப்படி பாட்டெல்லாம் போட்டால் இங்கே ஒன்றும் வேலை ஆகாது, வேலையே நடக்காது. கலா அரசியலுக்குள்ளே நீ வரல. கலா அரசியலுக்குள்ளே இந்த தேர்தல் நேரத்தில் ஓட்டு கேட்டு போவல, அப்போ தெரியும் உன் கட்சிக்காரன் ஓட்டு கேட்க போகும்போது கேட்பான் பாரு மக்கள் கேள்வி, என்ன நீ தமிழ்நாட்டுக்கு செஞ்சுட்ட? கரூரில் அத்தனை பேரை கொண்டுட்டு நீ மட்டும் வீட்டில் போய் படுத்து தூங்கிட்ட, உனக்கு நான் ஓட்டு போடணுமான்னு கேட்பான். உன்னை பார்க்க வந்தவெல்லாம் ஓட்டு போடான்னு நினச்சிட்டு இருக்க. களத்தில் போகும்போது அவன் கேள்வி கேட்பான். அப்போ நீ எந்த முகத்தை வச்சுட்டு இருப்ப? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இல்லை, ஒரு வார்டு கவுன்சிலர் இல்லை, அதுக்குள்ளே மற்ற கட்சியை இழிவுபடுத்தி பேசுறது, அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியை இழிவுபடுத்தி பேசுறது, இதான் ஆணவத்தின் திமிர்னு சொல்கிறது புரியுதுங்களா? உண்மையாக விஜய் புழகலான்னு வந்தோம். ஆனால் அவர் பேசுகிற அந்த 30 நிமிஷம் பேச்சை கேட்கும்போது வருத்தமாக இருக்குங்க. அந்த அளவுக்கு தடுமாற்றம் இருக்குது. பேச்சு சரி கிடையாது. சினிமாவில் எப்படி வசனம் பேசினாரோ அதே போல் யாரோ எழுதி கொடுத்ததை பார்த்து படிச்சுட்டு இருக்காரு. இவர் எப்படிங்க தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆக முடியும்? தமிழக மக்கள் இவரை எப்படிங்க ஏற்பாங்க சொல்லுங்கள் நீங்கள்? அதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. பொறுத்திருந்து பாருங்கள். முக்கியமாக நாம் தமிழர் கட்சியை மறைமுகமாக போட்டியிலே இல்லை, களத்திலே இல்லை அப்படின்ற மாதிரி விமர்சித்திருக்கக்கூடிய விஜயின் இந்த பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை நமது இன விடுதலை வலையொலியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள், விருப்பம் தெரிவிங்கள். இந்த பதிவு குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க.